எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் லிவர் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீக் வந்து இந்த வீடியோ வந்து ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து ஜாயின்ட்ஸ், நம்மளோட முட்டி எலும்புகளை நம்மளோட எதிர்ப்பு ஆன்டிபாடிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து தேய்மானம் ஆகிடுது, அரிக்கப்படுது. இது பேர் தான் ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்கிறாங்க. வெறும் ஜாயிண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகாது. கண், ஹார்ட்டு, கிட்னி, லங்ஸ் ப்ளஸ் வந்து நரம்பு மண்டலம், பிளட் வெசல், ரத்த குழாய்கள் அனைத்துமே பாதிக்கப்படுது. இதுக்கு பேர் தான் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு டிசீஸ். இதோட அறிகுறி என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, காலையில் தூங்கி எழுந்த உடனே ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம். விரல் மடக்க முடியாது, நீட்ட முடியாது, வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கம் வந்து வீக்கத்தினால மடக்க முடியாது, நீட்ட முடியாது. அப்புறம் உட்காந்த உடனே எழுந்திருக்க முடியாது, எழுந்த உடனே உட்கார முடியாது, ஸ்டெப்ஸு படிக்கட்டு ஏற முடியாது, கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து எந்திரிக்க சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிப்பாங்க. ஜாயிண்ட்டுக்கு தாங்க பெயின் இருக்கும். நான் சொன்ன மாதிரி விரலில் கை விரல், கால் விரல், அப்புறம் வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட், முட்டி எலும்பு, முட்டியில் கால் விரல், எல்லாமே வீக்கம் வரும். எல்லாமே பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெயின் இருக்குனாலே அது வந்து ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துச்சுன்னா யாரும் பயப்பட தேவையில்லை. இது வந்து நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு வியாதி தான். இப்போ வந்து நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அந்த பெயின், ஸ்வெல்லிங், வீக்கம் எல்லாம் வற்றி பழைய நார்மல் லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்தவொடனே என்ன பேஷண்ட்ஸ்லாம் நினைக்கிறாங்கன்னா, சரி நல்லா ஆகிட்டோம்ல, இனிமேல் எந்த மெடிசனை வேணால் நிப்பாட்டிடுறாங்க. அந்த நிப்பாட்டுற தான் ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த நிப்பாட்டின வேலையில் அந்த எலும்பு ஃபுல்லாக பாதித்து கம்ப்ளீட்டாக வளைக்க ஆரம்பிச்சிடும். டேப்லெட்ஸ் சாப்பிட முட்டிங்கன்னா அதுதான் வந்து முடக்குவாதமாக மாறிடுது. டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் அப்படின்னா உங்கள் விரல்கள் இந்த மாதிரி வளைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வளைஞ்ச விரலை எந்த ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாது. அதனால் இதுக்கான ஒரே வைத்தியம் வந்து லைஃப் லாங்காக நீங்கள் மெடிசன் சாப்பிட்டே ஆகணும். இதுதான் ஒரே தீர்வு. அப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம எலும்பை காப்பாற்றிக்க முடியும். இதுக்கான என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், உணவு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம்.